அருண். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மாதமாக இங்கே இருக்கேன். ஸோ 3 மாதமாக வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபுட் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து மதுரை எங்கள் ஊர். ஸோ அங்கேருந்து வந்து அதே டேஸ்ட்டு இங்கே இருக்குது. ஆக்சுவலாக கல் தோசை, அப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் மீன் குழம்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே வந்து கம்மியான விலை தான். ஸோ கல் தோசை பார்த்தீங்கன்னா இப்போது நான் சாப்பிட்டேன் ஜஸ்ட் 30 rupees தான். கண்டிப்பாக எந்த வித ஒரு அசிடிட்டியோ எதுவுமே எனக்கு தோணலை. ஏன்னா வந்து எங்கே சாப்பிட்டாலுமே வந்து அது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே இப்போ நல்லா இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. சி ஐ வில் ரேட் 9. குட் ஈவினிங் சார், என் நேம் நவீன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 years தான் இருக்குது சார். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 7 AM நைட்டு 12 AM வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கும். மார்னிங் 7 AM பார்த்தீங்கன்னா வந்து பூரி, பொங்கல் இது எல்லாமே வந்து இருக்கும். இட்லி, தோசை வெரைட்டிஸ் வந்து மசால் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை எல்லாமே அவைலபிள் இருக்கும். சட்னி டூ வெரைட்டி ஆஃப் சட்னிஸ், சாம்பார் இது எல்லாமே இருக்கும். ஸோ சாம்பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ப்ரிப்பேர்ட் மாதிரி தான். எல்லாமே வந்து ஹோம் ப்ரிப்பேர்ட் மாதிரி தான். இங்கே வரவங்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, லாரி டிரைவர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கல் தோசை எல்லாமே 15 rupees. நைஸ் தோசைலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து 40 ரூபா 45 ரூபா இருக்கும். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த ரேஞ்சு தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். மதியானம் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் மட்டும் இப்போது கரண்ட்லி ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் அதுவும் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் ரைஸ், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன், சில்லி பீஃப், இதில் எங்களது ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பீஃப் தவா கறி இருக்குது, பெப்பர் சிக்கன், இது எல்லாமே எங்களது ஸ்பெஷல் இருக்குது. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா ஐட்டம்ஸ் இருக்குது. கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, அதுக்கு தோசை ஐட்டம், இட்லி தோசை, ரைஸ், த சேம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கும். எல்லாமே அதுதான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து பெரிய லாபம் அதெல்லாம் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுக்குறாங்க. நம்ம 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. இருக்கும் சார், ஆன்லைனில் இருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நியூஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் ஷாப்போட இது வரும். இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்து அதில் வியூ ஆகும். நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் சார். அஜினமோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் சார். அஜினமோட்டோலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதனால் அஜினமோட்டோ இந்த கலர் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் டெய்லி ஐட்டம்ஸ் தான். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வரும். மார்னிங் வந்து 10 மணிக்கு ரெண்டுமே வந்துடும். சிக்கன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா மார்னிங் அது வந்துடும். ஃப்ரோசன் ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நானே வந்து நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துருக்கேன். பிரியாணியில் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வைக்குவாங்க. எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துடும், பீஃப் அதே டைம் தான் வரும். சரிங்களா? எங்கள் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஐடி செக்டார். இந்த ஈச்சங்கடை சிக்னல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆகட்டும், குவான்டிட்டி ஆகட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். வந்து இப்போ எங்கள் கிட்டே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக, அந்த அளவுக்கு கொடுக்குறோம். எதுவுமே பார்த்திங்கன்னா என்றைக்குமே ரேட் எதுவுமே ஏற்றுனது கிடையாது. 100 ரூபா தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். பீஃப் ரைஸ் ஆகட்டும், சிக்கன் ரைஸ் ஆகட்டும். ஷுவர், கண்டிப்பாக சார். தேங்க்யூ. நான் சாம்பிளுக்கு மட்டும் தான் கேட்டேன். எனக்கு வந்து லைக் ஹாஃப் சிக்கன் ரைஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டால் இல்லைங்க இதுதான் எங்கள் ஹோட்டலில் வந்து ஆஃப்னு சொல்லி சொன்னாங்க. இது குவான்டிட்டி வந்து பார்க்கும்போது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வந்து இன்றைக்கி நான் வீலாகிங் எடுத்திருக்கேன். நான் வந்து இவங்ககிட்ட வந்து நைட் டின்னர் செக்மெண்ட் அதாச்சும் ஒரு 12 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்காங்க. 11 மணி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லைக் இன்னொரு 1 hour தான். அண்ட் பரோட்டா கிரோட்டாலாம் விற்று தீர்ந்து போயிடுச்சு. நைஸ் தோசைலாம் காலி ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தோசை சொல்லியிருந்தேன். இங்கே வந்து சட்னி வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் டேஸ்ட் கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஒரு ஃபுல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கான்னு கேட்டோன்னா இல்லைங்க ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து ஒரு பாதி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கும்போதே குவான்டிட்டி ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு வாழை மேலே வச்சு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் டைம்லாம் கூட ரொம்ப கம்மி தான். சொன்னோன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. சரி, இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எண்டில் சொல்லுங்கள்.
ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பா. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் பாதி தான் கேட்டேன். இவங்க கொடுத்த பாதியை பார்த்தோம்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நானும் அடித்து பிடிச்சி சாப்பிட்டேங்க. எப்பா முடியல. அதாச்சும் 2 பேர் சாப்பிட்றத நான் ஒருத்தன் சாப்பிட்டேன். உண்மையிலேயே டபுள் த வர்த்து. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து நார்மலாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வர ஃப்ரைட் ரைஸ்லாம் இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டு, பெப்பர், மசாலா எல்லாமே ரொம்ப சர்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் கூட ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜினமோட்டோலாம் எதுவுமே ஆட் பண்ணுறதா இல்லை. நீங்கள் உள்ளே போய் குக் பண்ணுறதுல லைவாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் மேக்ஸிமம் ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா தாங்க. எல்லா பொருளும் 100 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறார சாப்பிட்டு போகலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கல் தோசை சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து அந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி எண்டிங்கில் அதை ட்ரை பண்ணலாமே. அண்ட் 2 சட்னி இருக்கா இல்லையான்னு தெரியல. க்ளோசிங் டைமு. சரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எண்டிங்கில் ரிவ்யூ போயிடலாம். எல்லா இடத்துலையும் கப்பலில் என்னதான் பயணிகள் போனாலும் அந்த கப்பலை ஓட்டுறவன் தான் ராஜா. இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் மல்டி டேலண்டடாக பரோட்டா போடுறதுக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு, பிரியாணி போடுறதுக்குன்னு ஆல் இன் ஆல் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தோனி மாதிரி பக்கத்தில் மாஸ்டர் இருக்கார். சான்ஸே இல்லைங்க, ஒரே ஆளுங்க. அந்த நீங்கள் இந்த வீடியோக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் அந்த கிளிப்பிங்லாம் வந்துடும். கொத்து பரோட்டா போடுறது, நைஸ் தோசைலாம் போடுறது, அண்ட் சைனீஸ் போடுறதுன்னு எல்லாமே ஆல் இன் ஆல் இவர் தான். அண்ட் கேட்டோன்னா வெயிட் டைமில் ஒன்றுமே பண்ணல. உண்மையிலேயே வந்து நீங்கள் கொடுத்துருந்த அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் பேர்? கைலாஸ். கண்டிப்பாக வந்து நம்ம சிந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஈச்சனாரி சிங்கில் வந்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஆனால் உண்மையிலேயே வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் டூ த டாக்கிங், அந்த மேஜிக் தாங்க இவர். ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் ஃபைனலாக வந்து இவங்களுடைய கல் தோசையை சாப்பிட்டேன். எண்டிங்க 12 மணி ஆக போகுது. யாருமே வர போகிறதில்ல. எல்லாமே விற்று தீந்துருச்சு நண்பா. அதாச்சும் துறைப்பாக்கம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ஈச்சனாரி சிங்கிள் இருக்குது. லெஃப்ட் கட் பண்ணால் மேடவாக்கம் ஹைரோடு, ரைட்டு கட் பண்ணால் மடிப்பாக்கம் போகிறது, நேராக போனால் பல்லாவரம் போகிறது. அண்ட் அந்த சிங்கிளுக்கு ஒட்டினா போலே முன்னாடியே லெஃப்ட்டில் இருக்காங்க. இவங்க கல் தோசை அமேசிங். அவங்க கொடுத்துருக்குற அந்த சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி சாந்தே இல்லைங்க. டேஸ்ட் வந்து ஒரு தோசை இல்லைங்க, 3 தோசை ஆரம்பிச்சு சாப்பிட்லாம். பட் இதுக்கு முதல்ல சாப்பிட்டு அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் யூ அவங்க ஹாஃப் பிளேட் கொடுத்தது ஃபுல் பிளேட் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு ஃபுல் பிளேட் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நீங்கள் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கனாலும் மேக்ஸ் டு மேக்ஸ் ரொம்ப ஹையஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இவங்க வந்து மத்தியானம் வந்து மீல்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் உடனே கேட்டேன், ப்ரோ ஏன் ப்ரோ அது நல்ல கண்டென்ட்னு. இல்லை ப்ரோ கொஞ்சம் ஒர்க்லாம் நிறைய இருக்குது, ஸோ செப்டம்பர்லேருந்து திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் சாப்பிட்டு ஒர்த்தாலியான்னு கேட்டிங்கன்னா செம்ம வருது. இவங்க பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். பிரியாணியை சாப்பிட்டு திகச்சு போயாச்சு. பட் இருந்தாலும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீலாகிங்கில் சாப்பிட்றேன். அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்கிற ஃபீல் என்னங்கிறத நான் சொல்கிறதோட இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இவங்களோட அட்ரஸ் வந்து இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா கார்த்தி இன்ஸ்டாலாம் ஆரம்பிச்சிட்டேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த நம்ம இன்ஸ்டா பேஜோட யூசர் நேம் என்னங்கிறது இங்கே கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாலையும் நான் வந்து ரீல்ஸ் போடுவேன். இவங்களோட ரீல்ஸும் ஒரு இன்ஸ்டாவில் வந்து கண்டிப்பாக பார்த்து நம்மளை இன்ஸ்டாலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்ச் டைம் இல்லை நைட் டின்னர் வந்தீங்கன்னா இங்கே வந்து மெனுவில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட்டை ரொம்ப எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் யுவர் உங்கள் நண்பன் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.